பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே அம்மா மினி கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டு அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அதை இந்த அரசு கைவிட்டுட்டது. கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு முழுமையான சிகிச்சை கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய அரசுடைய திட்டம். அதையும் இந்த அரசு கைவிட்டு விட்டது. அதேபோல மடிக்கணினி திட்டம், அற்புதமான திட்டம். சுமார் 52 லட்சம் மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக மாண்பு அம்மாவுடைய சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டத்தையும் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. அதில் என்ன அவர்களுக்கு பாகுபாடு இருக்குது? நம்முடைய மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, வல்லுநர்களாக, அறிவுபூர்வமான திறனை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த மடிக்கணினியை அம்மா கொடுத்தாங்க. அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி பல திட்டங்களை இந்த விடியா திமுக அரசு கைவிட்டு விட்டது. அம்மா இருசக்கர வாகனம், இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு செல்ல, வேலை முடிந்த பிறகு உரிய நேரத்தில் வீடு திரும்ப அற்புதமான திட்டம். அதை கொண்டாந்தோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம், அதையும் ஏதோ காரணத்தை சொல்லி அதையும் கைவிட்டுட்டாங்க. பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்களை விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கைவிடப்பட்டு விட்டது. நாங்க விடல, நாங்க சரியான திட்டத்தை தான் போட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோயம்பேடு பகுதி நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமான பகுதியாக மாறிவிட்டது. ஆகவே அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்குத்தான் அங்கே நம்முடைய கிளாம்பாக்கத்திலே புதிய பேருந்துகளை அமைக்க வேண்டும் என்று அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திட்டத்தை துவக்கினோம். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. என்ன காரணத்திற்காக அவசரமாக அந்த பேருந்து நிலையத்தை திறந்து அதனால் வெளியூர் செல்கின்ற பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயிருக்காங்க. ஆனா அமைச்சர் மூடி மறைக்கிறார். கலைஞர் 100ஆண்டு திட்டத்தை திறந்தது. அதோட எங்களுக்கு கிடைத்த செய்தி, அவருடைய மறைந்த முதலமைச்சர் திரு கலைஞருடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக திறக்கப்பட்டதாக ஒரு செய்தி. ஏன்னா சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிருவாங்க, அதனால அவசரமாக திறந்ததாக பரவலான செய்தி, கிடைக்கப்பட்ட செய்தி. உண்மையிலேயே அது அற்புதமான பேருந்து நிலையம், அழகா வடிவமைச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற அழகா வடிவமைச்சு மக்களுக்கு, பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நான் கொடுத்தோம். அதை செய்ய தவறிய அரசு இந்த அரசு. அவசர கோலத்தில் திறந்த காரணத்தினால்தான் மக்கள் கடும் துன்பத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகிறார்கள். நான் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து 1 மாதம் ஆகுது, இப்போதாவது சரி செஞ்சிருக்கணுமா? அதுவும் கிடையாது. அந்த பேருந்து கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு தேவையான போக்குவரத்து வசதியா செஞ்சிருக்கணும், அதுவும் கிடையாது. அங்க இருக்கின்ற அங்கே பயணிகள் கிளாம்பக்கம் பேருந்துக்கு சென்று வெளியூருக்கு செல்வதற்கும் வெளியூரிலிருந்து வந்து இறங்குகின்ற பயணிகளும் அவர்களுக்கு தக்க வசதியை இந்த அரசு முழுமையாக செய்து கொடுக்கவில்லை. அதற்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கத்தான் பார்க்கிறாங்க ஒழிய அதை சீர் செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது, கண்டனத்துக்குரியது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை என்ன பிளான் சார் வச்சிருக்கீங்க? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டணத்துக்கு முடிவெடுத்தீங்க. கோயம்பேடு என்னவா யூஸ் பண்றதுக்காக பிளான் வச்சிருக்கீங்க? அது ஏற்கனவே தெரிவிச்சிருக்கணுமே. கிருஷ்ணகிரி இந்த பக்கம் இருக்கிற பேருந்தெல்லாம் அங்கதான் சென்று பெங்களூர் வரை இந்த பக்கம் இருக்கிற பேருந்தெல்லாம் கோயம்பேட்டில் செல்லவன்னு தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதுக்கெல்லாம் தனித்தனியாக 3 பேருந்து நிலையத்தை அமைக்கப்பட்டு அந்தந்த இடத்துல அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும், அந்தந்த மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று பிரித்து நாங்கள் செஞ்சோம். இந்த பகுதிக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த மாவட்டத்திற்கு பேருந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் அறிவிப்பை கொடுத்திருக்கிறோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நாங்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தோமோ அதற்கெல்லாம் எதிர்ப்பாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் மக்கள் தான், பயணிகள் தான் கடும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்கார்கள். இந்த அரசு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும். உயர் அதிகாரிகளை வைத்து போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அந்த பேருந்து உரிமையாளர்களையும் அதோட போக்குவரத்தில் இருக்கின்ற தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி பயணிகள்
நிறைய பொது சங்கங்களுக்கு அவர்களையும் அழைத்து பேசி இதை எப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தினால் மக்கள் சிரமம் இல்லாமல் பயணம் செய்வார்கள். இனியாவது இந்த அரசு நாங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கிறோம். லா மினிஸ்டர் தமிழக மக்களுக்கு வழங்க உள்ளது என்பதற்கான கொள்கைகளை சுருக்கமாக கூறுவதுதான் மரபு. ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் உரையும் போன ஆண்டு போலவே எந்தவிதமான குறிப்பும் இல்லை. இந்த அரசின் கொள்கைகளை விளக்கும் உரையாக இல்லை. எனவே இந்த விடியா ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிட்டாது என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த ஆண்டுக்கான ஆளுநர் உரை உள்ளது. எந்த விதமான புதிய மக்கள் நல திட்டங்களையும் அறிவிக்காத இந்த அரசு பசுப்பு வார்த்தை ஜாலங்களை வாரி இறைத்திருக்கின்றது. இந்த மேதக ஆளுநர் உரையில் எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் துவங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை, முடிக்கப்பட்ட திட்டங்கள் ரிப்பன் வெட்டி திறந்துவிட்டு தங்கள் முதுகை தாங்களே தட்டிக் கொள்வது மட்டுமல்லாமல் ஆளுநரை கொண்டும் தடவி கொடுக்க செய்தது எக்கேடானதாகும். சுருக்கமாக விடியா திமுக அரசு தயாரித்துள்ள 2024ஆம் ஆண்டு ஆளுநர் உரை உப்பு சப்பில்லாத உரை, ஊசி போன உணவு பண்டம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். கேளுங்க. ஆளுநர் 4 வார்த்தைகளை பேசிட்டு போனேன்னு சொல்றீங்க. ஆளுநர் ஏற்கனவே சபாநாயகருக்கு கடிதம் வெளியிருப்பதாக தெரிவித்தார் சபாநாயகர். இதில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு மேதகு ஆளுநர் உரை துவங்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை சபாநாயகர் நிறைவேற்றாத காரணத்தினால் தன் உரை படிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இது அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனைகள். கடந்த ஆளுநர் உரையின் போதும் அவர் பாதியிலே பிரிச்சு போயிட்டாரு. இந்த உரையின போய் ஒரு பொதுப்போக்கு இருந்துட்டு இது இந்த அரசையும் மேதக ஆளுநரை தான் கேட்கணும். எதிர்கட்சி சரிங்களா? ஆளுநருக்கு என்ன பிரச்சனை, இது அரசுக்கு என்ன பிரச்சனை, சபாநாயகருக்கு என்ன பிரச்சனை என்பதை அவளிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளும். இத்தனை வருஷமா நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க சார். இத்தனை வருஷமா மரபு என்னன்னா நம்ம தமிழ்தாய் வாழ்த்து ஆரம்பத்திலையும் கடைசியில தான் நாட்டு பண்ணி இசைக்கிறது வழக்கம். இப்ப இது புது மரபா இல்லையா சார்? அதுக்கு தான் நான் சொன்னேன், இது ஆளுநருக்கும் அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனை. இது அவரிடத்துல கேட்டா தான் அதுக்கு விடிய காலம் பிறக்கும். நான் சொல்றேனே, மரபை மாற்றுகிறார்களா, மரபை கடைபிடிக்கிறார்களா என்பதை அவளிடத்தில் கேட்டதான் தெரியும். ஏனென்றால் நம்முடைய சபாநாயகர்கள் பல மரபுகளை கடைபிடிக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் கேட்கறீங்க ரைட்டு தான். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர், துணைத் தலைவர் இருக்கிறார். இது மரபு தானே? அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மரபை நாங்க பல முறை கோடிட்டு காட்டினேன். இனியாவது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரபை கடைபிடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய மூத்த தலைவர்கள், மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவை தலைவர்களை சந்தித்து இருக்கின்ற நிலைமை எடுத்துச் சொல்லுவோம். தொடர்ந்து சட்டப்பேரவையில் மரபை காக்க வேண்டும். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக நான் இருக்கின்றேன். துணைத் தலைவராக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருமுறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு உதயகுமார் அவர்களை. அது குறித்து பல முறை சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சட்டப்பேரவை எங்களுடைய
கட்சியைச் சேர்ந்த திரு உதயகுமார் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு தேவையான இருக்கையை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றோம். அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறார். இனியும் அந்த காரணத்தை சொல்ல மாட்டார். ஏன்னா மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவரே தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவோம். அப்படி ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் நிச்சயமாக நாங்கள் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதிமுக ஆட்சியில கூடுதல் பேருந்து ஆளுநரை விமர்சிக்கும் பொழுது சபாநாயகர் அவைக்குள்ளேயே சாவர்கர் மற்றும் கோட்சே வழிவந்தவர் தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அதாவது அவை மரபு என்று இருக்கின்றது. சட்டப்பேரவைத் தலைவர் என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றது. சட்டமன்ற பேரவைத் தலைவரே ஒரு தலைபட்சமாக போகின்ற பொழுது என்ன செய்வது என்று மக்கள் தான் முடிவு செய்யும். ஏனென்றால் அரசியல் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு செயல்படுவதுதான் அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். பேருந்து வசதி இல்லாத ஒரு பிரச்சனை எல்லாம் கிளம்பாக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? அதிமுக கூடுதல் அவர் எப்ப பார்த்தாலும் பொய்யத்தான் பேசிட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் நான் ஒரு கருத்தை பேசிக்கிட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்தார். அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று வெளியிட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான நகரங்களிலும் கிராமங்களிலும் இயங்குகின்ற நகர பேருந்துகள் பேருந்துடைய முன்புறமும் பின்புறமும் பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த அந்த பேருந்தில் பெண்கள் பயணம் செய்தால்தான் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று அவர்கள் அந்த பஸ்ஸை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கருத்தை நான் வெளியிட்டேன், சட்டமன்றத்திலே பேசினேன். அப்பொழுது இதே போக்குவரத்துறை அமைச்சர் அப்படியெல்லாம் இல்லை, போன முறை நான் பேசினேன், அப்படியெல்லாம் இல்லை, வாங்க நீங்க போய் நேரில் பார்க்கலாம், அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் ஏறி பயணம் செய்யலாம் சொன்னார். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே இருக்குது. சட்டமன்றத்திலே தவறான கருத்து தான் பதிவு வைக்கிறார். அதோடு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல பேருந்துகளை நிறுத்தப்பட்டு விட்டன. அதோடு நகர பேருந்துகள் பல நடைகள் நிறுத்தப்பட்டுள்ளன, இயங்குகின்ற அந்த நடைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 10 ஆண்டுல சுமார் 15,000 பேருந்துகள் நாங்கள் புதிதாக வாங்கி இயக்கியிருக்கின்றோம். எல்லா குறிப்பு இருக்குது சட்டமன்றத்திலே, அவர் மறக்கவே முடியாது. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. இந்த 3 ஆண்டுகளிலும் பாத்தீங்கன்னா 2021 2213 டீசல் பேருந்து வாங்குவதாக அறிவிச்சாங்க, 500 மின்சார பேருந்து அறிவிச்சாங்க. அதே 2022 2213 BS6 பேருந்து வாங்குவதாக அறிவிச்சாங்க, 500 மின்சார பேருந்து வாங்குவதாக அறிவிச்சாங்க. 2023 இதெல்லாம் போக்குவரத்து மானிய கோரிக்கையில் இடம்பெற்ற செய்தி தான். இது எதுவும் மறைக்க முடியாது. அந்த மந்திரி இதேதான் 2213 3203 பேருந்து வாங்குவதாக, டீசல் பேருந்து வாங்குவதாகவும் 500 மின்சார பேருந்து வாங்கும் குறிப்பிட்டிருக்காரு. இதுவரைக்கும் ஒரு 100 டீசல் பேருந்து வாங்குவதுதான் எங்களுக்கு கிடைத்த செய்தி. ஒவ்வொரு ஆண்டும் விடியா திமுக அரசு போக்குவரத்து மானிய கோரிக்கை புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி தான் அதை சொன்னேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட எங்களுடைய அரசு 3000 நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 3651 பேருந்து நான் வாங்கியிருக்கிறோம். அம்மா மறைவுக்கு பிறகு அதுக்கு முந்தி கிட்டத்தட்ட ஒரு 11,700 பேருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 2021 வரை 15,000 புதிய பேருந்துகளை வாங்கி இயக்கிய காரணத்தினால்தான் அதை வச்சுக்கிட்டு தான் இந்த பேருந்துகளை இயக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஜூலை 4 2018 515 பேருந்து வாங்கியிருக்கிறோம். அக்டோபர் 11 2018 471 பேருந்து,
ஜனவரி 7, 2019 555 பேருந்து, மார்ச் 5, 2019 20, 2019 500 பேருந்துகள், ஜூலை 4, 2019 500 பேருந்து, ஆகஸ்ட் 14, 2019 500 பேருந்து, செப்டம்பர் 26, 2019 370 பேருந்து, ஜனவரி 29, 2020 240 பேருந்துகள், மொத்தம் 3651 பேருந்துகள் அம்மாவுடைய அரசு வாங்கி இயக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் எவ்வளவு பேருந்து வாங்கி புதிதாக இயக்கப்பட்டு என்பதை நாடறியும், பத்திரிகையாளர் தெரியும், ஊடக நம்பர் தெரியும். இதெல்லாம் வருஷம் இந்த ஆட்சி பொறுப்பேற்று 2021 போக்குவரத்து மானிய கோரிக்கையிலும் இதே தான் நான் சொன்னதுதான் கொடுத்திருக்காங்க. 2022லயும் அதே பல்லவி தான், 2023லயும் அதே பல்லவி தான் பாடியிருக்காங்க. எல்லா பேருந்துகளையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓடுகிற பேருந்துகள்லாம் ஓட்ட வருஷ பேருந்து தான் இருக்குது. பல பேருந்துகள் ஒழுகுது, சில பேருந்துகள்லாம் டயரே சரியில்லைன்னு சிவகங்கையில் மாவட்ட ஆட்சியாளர்களுடைய காட்ட போயிருக்காரு. பிரேக் ஷூ இல்ல, லைட் இல்ல. இன்னைக்கு ஓட்ட ஒரு சில பேருந்து தான் இன்றைக்கு இயக்கப்பட்டு வருகின்றது. பல பேருந்து நடுவிலேயே நின்று போயிருது. பயணிகளா வெளியே நிக்கிற காட்சியெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்த்தோம். சார், கவர்னர் இருப்பாரு, இப்ப வந்து அவர் தான் வந்து நாட்டு பண்ணி சேர்க்கணும்னு சொல்லி கேட்டாரு. ஆனா கடைசி அவரே இல்ல, நாட்டு பண்ணி வசதி அவரே வெளியே போயிட்டாரு. அதை போய் அவர் தான் கேட்கணும். நீங்க கேட்டு சார், நீங்க இது சார், நீங்க மேதுக்கு ஆளுநர் தான் போய் கேட்கணும். நாங்க போய் ஆளுநர் கேள்வியை கேட்க முடியும். மோதல் போக்கு பாத்தீங்கன்னா பாஜக இல்லாத மாநிலங்களை மட்டும்தான் இந்த மாதிரி மோதல் போக்கை ஆளுநர்கள் கடைபிடிக்கிறாங்க. அதாங்க அரசுக்கும் மேதகு ஆளுநருக்கும் இடையே இருக்கிற பிரச்சனை அவரிடத்தில் தெரியும். அவரிடத்துல கேட்டா தானே அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும். நீங்களும் சிஎம்ஆ இருந்திருக்கீங்க, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நாங்க இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்ல, சரியா தான் இருந்தது. அதனாலதான் நான் சொல்றேன், அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்கின்ற பிரச்சனையை அவரிடத்தில் போய் கேட்டா தான் அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வரி போடுவதும், இப்படி மதுபான கடைகளில் மதுபானங்களுக்கு விலை ஏற்றுவதுதான் இவருடைய வாடிக்கை. ஆட்சிக்கு வருவதற்கு முன் வரியில்லா பட்ஜெட்டை தவிர்ப்பு சொல்றாங்க. வரி போட்டுட்டு தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க. சார், 6 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாள்ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய திருவுருவப் படம் சட்டமன்றத்தில் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த அளவும் அவருடைய திட்டங்கள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், பல திட்டங்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டுகளில் கொண்டு வந்த திட்டங்கள், பல திட்டங்களை மூடு விழா பண்ணியிருக்கிறாங்க, பல திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களை கூட அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். குறிப்பா சொல்ல போனா அம்மா மினி கிளினிக், இது என்ன அரசு காழ்ப்புணர்ச்சி இருக்குது? ஏழை எளிய மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே அம்மா மினி கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டு, அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அதை இந்த அரசு கைவிட்டுட்டது. கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு முழுமையான சிகிச்சை கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய அரசுடைய திட்டம். அதையும் இந்த அரசு கைவிட்டு விட்டது. அதேபோல மடிக்கணினி திட்டம், அற்புதமான திட்டம். சுமார் 52 லட்சம் மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக மாண்பு அம்மாவுடைய சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டத்தையும் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. அதில் என்ன அவர்களுக்கு பாகுபாடு இருக்குது? நம்முடைய மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, வல்லுநர்களாக, அறிவுபூர்வமான திறனை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த மடிக்கணினியை அம்மா கொடுத்தாங்க. அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி பல திட்டங்களை இந்த விடியா திமுக அரசு கைவிட்டு விட்டது. அம்மா இருசக்கர வாகனம், இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு செல்ல, வேலை முடிந்த பிறகு உரிய நேரத்தில் வீடு திரும்ப அற்புதமான திட்டம், அதை கொண்டாந்தோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம், அதையும் ஏதோ காரணத்தை சொல்லி அதையும் கைவிட்டுட்டாங்க. பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்களை விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கைவிடப்பட்டு விட்டது. நாங்க விடல, நாங்க சரியான திட்டத்தை தான் போட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோயம்பேடு பகுதி நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமான பகுதியாக மாறிவிட்டது. ஆகவே அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்குத்தான் அங்கே நம்முடைய கிளாம்பாக்கத்திலே புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திட்டத்தை துவக்கினோம்.
ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. என்ன காரணத்திற்காக அவசரமாக அந்த பேருந்து நிலையத்தை திறந்து அதனால் வெளியூர் செல்கின்ற பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயிருக்கார். ஆனா அமைச்சர் மூடி மறைக்கிறார். கலைஞர் 100 திட்டத்தில் திறந்தது. அதோட எங்களுக்கு கிடைத்த செய்தி, அவருடைய மறைந்த முதலமைச்சர் திரு கலைஞருடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக திறக்கப்பட்டதாக ஒரு செய்தி. ஏன்னா சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிருவாங்க, அதனால அவசரமாக திறந்ததாக பரவலான செய்தி, கிடைக்கப்பட்ட செய்தி. உண்மையிலேயே அது அற்புதமான பேருந்து நிலையம், அழகா வடிவமைச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற அழகா வடிவமைச்சு மக்களுக்கு பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நான் கொடுத்தோம். அதை செய்ய தவறிய அரசு இந்த அரசு. அவசர கோலத்தில் திறந்த காரணத்தினால்தான் மக்கள் கடும் துன்பத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகிறார்கள். நான் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து 1 மாதம் ஆகுது, இப்போதாவது சரி செஞ்சிருக்கணுமா? அதுவும் கிடையாது. அந்த பேருந்து கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு தேவையான போக்குவரத்து வசதியாக செஞ்சிருக்கணும், அதுவும் கிடையாது. அங்க இருக்கின்ற அங்கே பயணிகள் கிளாம்பக்கம் பேருந்துக்கு சென்று வெளியூருக்கு செல்வதற்கும் வெளியூரிலிருந்து இறங்குகின்ற பயணிகளும் அவர்களுக்கு தக்க வசதியை இந்த அரசு முழுமையாக செய்து கொடுக்கவில்லை. அதற்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கத்தான் பார்க்கிறாங்க ஒழிய அதை சீர் செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது கண்டனத்துக்குரியது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை என்ன பிளான் சார் வச்சிருக்கீங்க? கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டணத்துக்கு முடிவெடுத்தீங்க. கோயம்பேடு என்னவா யூஸ் பண்றதுக்காக பிளான் வச்சிருக்கீங்க? அது ஏற்கனவே தெரிவிச்சிருக்கணுமே. கிருஷ்ணகிரி இந்த பக்கம் இருக்கிற பேருந்தெல்லாம் அங்கதான் சென்று பெங்களூர் வரை இந்த பக்கம் இருக்கிற பேருந்தெல்லாம் கோயம்பேட்டில் செல்லவன்னு தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதுக்கெல்லாம் தனித்தனியா 3 பேருந்து நிலையத்தை அமைக்கப்பட்டு அந்தந்த இடத்துல அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும், அந்தந்த மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று பிரித்து நாங்கள் செஞ்சோம். இந்த பகுதிக்கு கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த மாவட்டத்திற்கு பேருந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் அறிவிப்பை கொடுத்திருக்கிறோம். பெங்களூரு மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து எல்லாமே திருமழிசைக்கு மாத்திரதான் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. கோயம்பேடு என்னவா அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக நாங்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தோமோ அதற்கெல்லாம் எதிர்ப்பாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் மக்கள் தான் பயணிகள் தான் கடும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்கார்கள். இந்த அரசு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும், உயர் அதிகாரிகளை வைத்து போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அந்த பேருந்து உரிமையாளர்களையும் அதோட போக்குவரத்தில் இருக்கின்ற தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி, பயணிகள் நிறைய பொது சங்கங்களுக்கு அவர்களையும் அழைத்து பேசி இதை எப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தினால் மக்கள் சிரமம் இல்லாமல் பயணம் செய்வார்கள். இனியாவது இந்த அரசு நாங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கிறோம்.